எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு. இன்னைக்கு நம்ம செஷன் பார்க்கலாம். உங்க எல்லாரும் கூட இன்னைக்கு growth மைண்ட் செட் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே லைஃப்ல சேலஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு சில பேருக்கு உடல் ரீதியா பிரச்சனைகள் இருக்கலாம். சேலஞ்சஸ் அப்படின்னா, நம்ம டெய்லி டெய்லி வாழ்க்கையில என்னெல்லாம் நம்ப பிரச்சனைகள ஃபேஸ் பண்றோம் அப்படின்றது, ஒரு சில பேருக்கு உறவுகள் ரீதியா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு பண ரீதியா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு என்ன இருந்தாலும் சூழ்நிலை சரியில்ல அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆ ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ற வேற இடத்துல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதனால சில சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு சேலஞ்சஸ் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். டிஃபரெண்ட்டா இருக்கும். எல்லாருக்குமே சேலஞ்சஸ் இருக்கும். அண்ட் இங்க இந்த மெடிடேஷன் பாத் வந்ததுக்கப்புறம் நெறையவே நம்மளுக்கு இங்க நம்ம மெடிடேஷன் பண்றதுனால, ஆனாபானசதி மெடிடேஷன் பண்றதுனால நம்ம மெடிடேஷன்ல இருந்து வர எனர்ஜிஸ் நம்ம வாங்குறோம். அதே மாதிரி இங்க இருக்கிற பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்றதுனால, புக்கு படிக்கிறது, சஜ்ஜன சாங்கித்யம் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்றதுனால, நெறைய விஷயங்கள் நம்ம அ தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சில விஷயங்கள் நம்மளோட நம்ம ஒரு சேலஞ்ச் வந்ததுன்னா, நம்ம எப்படி நம்ம அது ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றது இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு குரோத் மைண்ட் செட். ஸோ இது அ எப்பவுமே எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், இது நமக்காக தான். நம்மளோட வளர்ச்சிக்காக தான் இந்த சூழ்நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்றது தான் இந்த குரோத் மைண்ட் செட். எந்த சூழ்நிலை எதுவா இருந்தாலும், யார் மூலியமாவது பிரச்சனை வந்தாலும், இது நமக்காக வந்தது தான். அப்படின்றது தான் குரோத் மைண்ட் செட் அப்படின்றது. இதோட ஆப்போசிட் லேக். லேக் மைண்ட் செட் அப்படின்னா, ஐயோ! பிரச்சனை வந்துருச்சே! நான் என்ன சுத்தி பிரச்சனையாவே தான் இருக்கு. எப்பவுமே பிரச்சனை தான் அப்டின்ட்டு ஃபுல்லா எப்பவுமே அந்த மாதிரி நெனைக்கிறது லேக் மைண்ட் செட். ஸோ இந்த குரோத் மைண்ட் செட்டும் நம்ப டெவலப் பண்ணிக்கிறதும், அ பண்ணிக்கிறதுக்கான ஒரு சக்தி நம்மளுக்கு மெடிடேஷன்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே. பிளஸ் நம்ம நெறைய நம்ம அவேர்னஸ் நம்மளுக்கு வருது. புக் ரீட் பண்றோம். நம்ம கேதரிங்ஸோட இருக்கோம். ஸோ அதுலருந்து நம்மளுக்கு நெறைய அவேர்னஸ் வருது. இன்னும் நுணுக்கமா ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ தினந்தோறும் வர சேலஞ்சஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, எப்பவுமே ஏதாவது ஒரு சேலஞ்ச் வருது அப்படின்னா, இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைய நான் டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, முதல்ல உங்க மனசு ஓகே இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது நம்ம யோசிக்கிறோமா? அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ நெறைய நேரங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் இது தீராத பிரச்சனை. இது எனக்கு இந்த கர்மா இருக்கிறதுனால நான் இத அனுபவிக்கிறேன். வேற வழி கிடையாது. நான் இத அனுபவிச்சு தான் ஆகணும். எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்றவங்க யாரும் கிடையாது. ஆ என் சூழ்நிலை அப்படி. இல்ல நான் இந்த வீட்ல பொறந்துட்டேன். அதனால இப்படிதான். அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோமா? இல்லன்னா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, சுத்தி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நம்ம எந்த குடும்பத்துல இருந்தாலும் சரி, நம்ம எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, ஆம் என்ன என்ன ஒரு சிச்சுவேஷன் இல்ல நான் வொர்க் பண்ணல. அதனால என்னால இந்த என்னால சால்வ் பண்ண முடியாது. என்ன ஒரு நிலைமையில இருந்தாலும் சரி, நம்ம நம்மளோட எண்ணம் என்ன ஒரு சேலஞ்ச் வந்தாலும், ஓகே நான் இதுக்கு என்ன பண்ணலாம்? அது ரியாலிட்டில நடக்குது, நடக்கல, அதுக்கு நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கு அப்டின்றது செகண்டரி. அடுத்த கட்டம் அது. ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறோமா? ஒரு சேலஞ்ச நம்ம ஃபேஸ் பண்றப்ப, ஓகே இந்த சேலஞ்சு என்கிட்ட வந்திருக்கு. இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? இந்த ப்ராப்ளம் என்கிட்ட வந்திருக்கு. இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? அப்டின்ட்டு நீங்க நெனைக்க ஆரம்பிக்கிறப்ப, ஒரு 4, 5 விஷயங்கள் உங்க கண்ணு முன்னாடி உங்களோட எண்ணங்கள் கண்டிப்பா வரும். ஓகே இது இந்த மாதிரி பண்ணலாம், இப்டி பண்ணலாம், இப்டி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம்.
ஓகே. நம்ம இப்போ மெடிடேஷன்ல இருக்கோம். நம்மளோட ஃபேமிலி வந்து மெடிடேஷன் சப்போர்ட் பண்ணல. நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. மெடிடேஷன்லாம் பண்றியா? அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு 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 சேலஞ்சா நமக்கு முன்னாடி வருது. நம்மளால மெடிடேஷன் வீட்ல இருந்தா பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம என்ன நெனைக்கிறோம்? ஓகே, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப காலையில இருந்து பண்ணலாமா? இல்ல நம்ம நேர்ல போய் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண முடியல. நம்ம Zoomல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாமா? அந்த மாதிரி ஒரு 4, 5 விஷயங்கள் கண்டிப்பா நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். அந்த மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோமா? யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அடுத்தது அதுக்கேத்த ஸ்டெப் நம்ம எடுக்கிறோமா? எடுத்துட்டு ஃபெயில் ஆனா பரவால்ல. மிஸ்டேக்ஸ் எல்லாருக்குமே நடக்கும். எல்லாருமே ஃபெயில் ஆவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எல்லாரும் பாஸ் ஆயிட மாட்டோம் கண்டிப்பா. சின்ன வயசுல இருந்து நம்ம அத பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டூடண்ட் லைஃப்ல இருந்து எல்லாமே. நம்ம வந்து இன்னும் ஸ்டூடண்ட் லைஃப்ல நம்மளுக்கு இருந்தப்ப இன்னும் நல்லாவே தெரிஞ்சது. நம்ம ஹோம் ஒர்க் பண்ணிட்டு, நம்ம டெஸ்ட் நல்லா ஒழுங்கா படிச்சு, நம்ம டெஸ்ட் எழுதுனா பாஸ் ஆயிடுவோம். நம்ம படிக்கல அப்டின்னா, நம்ம பாஸ் ஆக மாட்டோம் அப்டின்றது தெரிஞ்சோ, தெரியாமலோ நமக்குள்ள அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆனா ஒரு அடல்ட் லைஃப் வந்ததுக்கப்புறம், காலேஜ் முடிச்சு அடல்ட் லைஃப் வந்ததுக்கப்புறம், நம்ம எடுத்தோனவே வந்து, "இதெல்லாம் முடியாதுப்பா. என் ஃபேமிலிக்கு இதெல்லாம் செட் ஆகாது." அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றோம். ஸோ அங்க அந்த ஒரு 4, 5 சொல்யூஷன் மாதிரி ஒரு தாட் கூட வந்திருக்கும். அந்த தாட்ல 1, 2வது எடுத்து நம்ம முயற்சி எடுக்கிறோமா? இல்லையா? முயற்சி எடுத்து ஃபெயில் ஆனா ஓகே. அடுத்தது என்ன? ஸோ இது இந்த மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிக்க நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா பழக ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா, என்ன சூழ்நிலை இருந்தாலும் இதுக்கான சொல்யூஷன் என்ன? இந்த ஒரே கேள்வி தான். நான் திரும்ப சொல்றேன். நம்மளால முடியுதோ, முடியலையோ அது அடுத்த பட்சம். பட் இதுக்கான சொல்யூஷன் என்னன்ற ஒரு கேள்வி நம்ம கேட்டாலே, நம்மளுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு யூனிவர்ஸ் எப்பவுமே குடுத்துக்கிட்டே இருக்கு. அண்ட் அதுல நம்ம எடுத்து நம்ம முயற்சி எடுக்கிறோமா இல்லையா? ஒரு சில முயற்சிகள் நான் சொன்ன மாதிரி வெற்றியாகும். ஒரு சில முயற்சிகள் தோல்வியில கூட முடியலாம். பட் அத எடுத்துட்டு வர நம்மளுக்குள்ள அந்த டெசிஷன் நம்மளால எடுக்க முடியும். நம்ம ஆழ் மனசுல என்னோட லைஃப் என் கண்ட்ரோல்ல இருக்கு. அது சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி. இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப்பா நம்ம எடுத்து பண்ணிட்டு வரப்ப, என் வாழ்க்கை என் கையில இருக்குன்ற நம்பிக்கை நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே வரும். ஸோ நம்ம இஷ்டம் தான். எல்லாமே வந்து சாய்ஸ் தான் நம்மளுக்கு. அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து சூழ்நிலை சரியில்ல, ஃபேமிலி சரியில்ல, இல்ல இவங்க சரியில்ல, அவங்க சரியில்ல அப்படின்னு சொல்லி விட்டுடுறோமா? இல்ல, என்னால என்ன பண்ண முடியும்? அப்டின்ட்டு யோசிச்சு ஒரு சொல்யூஷனா அப்படி யோசிக்க மனசு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பக்குவப்படுது. ஒரு விஷயமுமே சின்ன வயசுல இருந்து மனசுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ அந்த பக்குவம் வரதுக்கு நெறையா கன்டினியூஸா பிராக்டிஸ் அப்டின்றது வந்து தேவைப்படுது. ஸோ அப்படி யோசிச்சோம் அப்படின்னா தான் ஸ்லோவா அந்த பிராக்டிஸ்க்குள்ள என்டர் ஆவோம் நம்ம. அப்புறம் பிராக்டிஸ் ஆக ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட் ஆயிடும். ஓகே. இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்றது. யோசிக்கல அப்படின்னா யோசிக்கவே இல்ல அப்படின்னா, எப்பவுமே நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல தான் வந்து நம்ம ப்ளேம் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இது ஒரு விஷயம் குரோத் மைண்ட் செட். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். 2வது விஷயம், தினந்தோறும் வாழ்க்கையில நம்ம வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து புடிச்சிருக்கும். நம்ம பண்றது வந்து நம்மளுக்கு வந்து புடிச்சிருக்கும். அத நம்ம டெய்லி பண்றோமா? அப்படின்றது வந்து நம்ம பாத்துக்கணும். அது வந்து மெடிடேஷனா தான் இருக்கணும்ன்றது இல்ல. புக் ரீடிங்கா தான் இருக்கணும்ன்றது இல்ல. இந்த மாதிரி சச்சன சாங்கத்தியமா தான் இருக்கணும் அப்படின்றது இல்ல. ஒரு சில பேருக்கு வந்து குக்கிங் புடிச்சிருக்கலாம். ஒரு சில பேருக்கு கிளீனிங் புடிச்சிருக்கலாம். நான் இங்க லேடீஸ் அப்படின்ற அந்த ஒரு இதுல நான் சொல்றேன். ஒரு சில பேருக்கு வந்து டான்ஸ் புடிச்சிருக்கலாம். ஒரு சில பேருக்கு மியூசிக் புடிச்சிருக்கலாம். இல்ல ஒரு சில பேருக்கு வெளியில போயிட்டு அ என்னோட எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எனக்கு வந்து அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு தடவ எப்படி இருந்தாலும் சரி, மார்க்கெட்ல போய் அந்த ஃப்ரெஷ்ஷா காய்கறி எல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். போய் அத அத நான் போய் டச் பண்ணி வாங்கிட்டு வரணும். எனக்கு. அது வாங்கிட்டு வந்தேன்னா, ஐ ஃபீல் வெரி ரிஃப்ரெஷ்ட். ஸோ வந்து அந்த அந்த ஒரு வெஜிடபிள் ஷாப்பிங் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி நானே போய் பண்ற மாதிரி பார்த்துப்பேன். தட் இஸ் சம்திங் ஒரு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். பட் தட் இஸ் சம்திங் தட் ஐ என்ஜாய். நல்ல கீரை, காய்கறி எல்லாம் வந்து கடையில பார்க்குறப்ப, ஃப்ரெஷ்ஷா இருந்து பார்க்குறப்ப, அத எடுத்து வாங்கிட்டு வரது வந்து எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி
டே டு டே லைஃப்ல டே டு டே எவ்ரி டேல நம்மளுக்கு புடிச்ச விஷயம் அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது நம்ம பண்றோமான்றத செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் கூட புடிச்சிருக்கலாம். வாக்கிங் புடிக்கலாம், ஜாகிங் புடிக்கலாம். ஸோ புடிச்ச விஷயம் நம்ம பண்றப்ப, அதுலருந்து நம்மளுக்கு எனர்ஜி வருது. நெறைய நேரங்கள்ல நம்மளுக்கு இந்த எண்ணங்கள், சொல்யூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்தாலுமே, நம்மளால ஏன் நம்ம அத வந்து ஆக்ஷன்ல எடுத்துட்டு வர முடியல அப்டின்னா, நம்மளுக்கு எனர்ஜி இன்னும் ஏத்துறதுன்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து நம்மளுக்கு புடிச்ச விஷயத்த நம்ம பண்ண நம்ம ஹோல் பீயிங் வந்து அந்த ஜாய் மோட்ல வந்து நம்ம வரும். அப்பாடா! நான் இத இன்னைக்கு பண்ணேன். நான் இன்னைக்கு யோகா பண்ணேன். எனக்கு புடிச்ச விஷயம் யோகா. நான் இன்னைக்கு யோகா பண்ணேன். ஸோ டெய்லி அட்லீஸ்ட் ஒன் ஆக்டிவிட்டி உங்களுக்கு புடிச்சத நீங்க பண்றப்ப, இந்த நம்மளுக்கு வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற எண்ணம் இல்லாம, நம்மளுக்கு புடிச்சத நம்ம பண்றோம். எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு புடிச்சத நம்ம பண்றோம் அப்படின்றது வந்து வரும். ஸோ தட் வில் ஹெல்ப் இன் ஹேவிங் த குரோத் மைண்ட் செட். ஓகே நம்மளால என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது 2வது விஷயம். 3வது வந்து நம்மளுக்கு என்ன நடக்குதோ, என்னலாம் நம்மளுக்கு வாழ்க்கையில நடக்குதோ, அது எல்லாம் சரி சரியா தான் நடக்குது. சரியான நேரத்துல தான் நடக்குது. சரியான ஆளுங்க கூட தான் நடக்குது. ஸோ இங்க வந்து நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு இருப்போம். ஆனா யூனிவர்ஸ் கிட்ட வந்து வேற கால்குலேஷன் வந்து இருக்கும். நம்மளுக்கு என்னடா இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலில வந்து நம்ம வந்து பொறந்திருக்கோமே, இந்த மாதிரி ஒரு இன்லாஸ் கூட வந்து நம்ம வாழறோமே, இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒண்ணு. இந்த மாரி ஒரு கண்ட்ரில வந்து இப்படி ஒரு வெதர் சரியில்லாம நெறைய பேரு நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஃபாரின்ல, யுகேலலாம் இருந்தப்போ, வெதர் சரியில்ல அப்படின்னாலே மைண்ட் மாதிரி ஒரு மாதிரி டல்லா வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம வந்து இருக்கோமே அப்படின்றது. ஸோ ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி. பட் எப்பவுமே எல்லாமே கரெக்ட்டா தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம எந்த இடத்துல இருக்கணுமோ இருக்கோம். நம்ம என்ன நம்மளுக்கு சேலஞ்ச் வரணும், நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும்னு இருக்கோ, அத நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எந்த ஃபேமிலில இருக்கணும்னு இருக்கோமோ, அது இருக்கும். ஸோ அந்த நம்மளுக்கு வர அந்த ஃப்ளோவ வாழ்க்கையில நடக்கிற அடுத்தடுத்த விஷயங்கள் வர ஃப்ளோவ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ப ஆரம்பிக்கிறோமோ, இது என்னடா வாழ்க்கை? இது என்னடா நான் இப்படி வந்து இருக்கேன்? இது என்ன எனக்கு மட்டும் இவ்ளோ ஒரு பிரச்சனை? நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு நம்மள அறியாம நம்ம மனசுக்குள்ள நெறைய ஓடிட்டுருக்கும். பிளஸ் ஃபேமிலிலயும் நெறைய பேர் வந்து எப்போ பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர, நான் கேட்ட வரைக்கும் நெறையா ஸோ கன்ஸ்ட்ரக்டிவாவோ இல்ல ஹெல்தியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அந்த நம்பிக்கை வர வர, ஓகே. இந்த சிச்சுவேஷன் இந்த டைம்ல நான் இப்போ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இவங்க கூட நான் இருந்து தான் ஆகணும். இந்த மாரி மேனேஜர் கிட்ட நான் ப ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாமே வந்து எனக்கு நான் ஏதோ கத்துக்கணும். எனக்கு ஏதோ இந்த பிரச்சனையிலருந்து நான் ஏதோ கத்துக்க வேண்டியது இருக்கு. எனக்குள்ள ஏதோ ஒரு லெசன் நான் கத்துக்க வேண்டியது இருக்கு. அதனால தான் நான் இத ஃபேஸ் பண்றேன். அப்படின்னு ஒரு பக்கம் நம்பிக்கையும், இன்னொரு பக்கம் அந்த அக்செப்டன்ஸும் இருந்தால், ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் வந்து, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அப்படி இல்ல அப்படின்னா, வேற வழி இல்ல. இதான் என் கதி, இதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி எண்ணங்கள் வர ஆரம்பிச்சுருச்சுன்னா, அதுக்கு அடுத்தது இந்த இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம எப்படி வளரலாம்? இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம அடுத்தது எப்படி ப்ராக்ரஸ் ஆகலாம்? இதுலேருந்து நம்ம என்ன கத்துப்போம்? அப்படின்ற அந்த தாட்டும் வந்து ஸ்டாப் ஆயிடும். So trusting the flow is very, very important. இதோட ரிலேட்டட் தான் அ அ அ அடுத்த விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்னது தான். ஸோ எல்லா சிச்சுவேஷன்லயும் எனக்கு எந்த சொல்யூஷனுமே இல்லப்பா. எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளே இல்லப்பா. என் சூழ்நிலை உனக்கு தெரியாதுப்பா. எங்க வீட்ல அலோவ் பண்ண மாட்டாங்கப்பா. என் ஹஸ்பண்ட் இப்படிப்பா. எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ப்பா. எனக்கு வேற வழி கிடையாதுப்பா. நான் வேலை பண்ணலப்பா. உன்ன மாரி எனக்கு ஃப்ரீடம் இருக்கா? எனக்கு இல்ல. அப்டின்ட்டு நம்ம சொல்ல கண்டிப்பா அந்த லேக்ல தான் இருப்போம். என்ன பிரச்சனை வந்தாலும் யுனிவர்ஸ் வந்து நம்ம மனசுக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்ம மனசால கிரகிச்சுக்க முடியுதோ இல்லையோ,
ஆனா யூனிவர்ஸ் எப்பவுமே அபண்டன்ட்டா தான் இருக்கும். அபண்டன்ட் அப்படின்னா 1க்கு 4, 5 சொல்யூஷன் நம்மளுக்கு குடுத்துக்கிட்டே தான் இருக்கு. நம்ம அத உள் வாங்குறோமா இல்லையா அப்படின்றது தான் கேள்வி. எப்போ நம்ம உள் வாங்க ஆரம்பிப்போம்? எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்கியூஸ் குடுத்துட்டே இருந்தோம்னா, உள் வாங்க முடியாது. ஓகே. இது வந்திருக்கு அப்டின்னா, இது எனக்காக வந்திருக்கு. அத அக்செப்ட் பண்ணிட்டு, இதுக்குள்ள நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? நான் அதுக்கேத்த மாரி மாறிக்கிறேனா? எப்பவுமே நம்ம அந்த மாதிரி பொலம்புறப்பயோ, இல்ல நம்ம மத்தவங்கள கம்ப்ளைண்ட் பண்றப்பயோ, ப்ளேம் பண்றப்பயோ என்ன ஆயிடும் அப்டின்னா, என்னால முடிஞ்சத என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க வீட்ல அலோவ் பண்ணல. அதனால நான் வரல. அப்டின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சுருவோம். சிம்பிளா. நெறைய நேரத்துல அப்படி சொல்லி, சொல்லி பழகுனதுனால, இன்னும் எஃபோர்ட் எடுத்தோன்றதே நம்மளுக்கு ஞாபகம் கூட இருக்காது. எஃபோர்ட் எடுத்தோமா? இல்லையா? என்ன எஃபோர்ட் எடுத்தோம்? அப்படின்றதே வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளே நம்மள சொல்லி, சொல்லி இவ்வளதான்ப்பா என் வாழ்க்கை. இவ்வளதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும், இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? அப்படின்ற ஒரு கேள்வி. அடுத்தது அந்த வர சொல்யூஷன்ஸ்க்கு ஒரு 2, 3வது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம எவ்ளோ முயற்சி எடுக்கிறோமோ, நம்ம நெறைய இடத்துல கேட்டிருப்போம். 1 அடி எடுத்து வச்சா, யூனிவர்ஸ் நம்மளுக்காக 10 அடி எடுத்து வச்சு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்டின்றது. 2வது விஷயம். 3வது விஷயம் சொல்யூஷன் எங்கன்னே தெரியல, எப்டின்னே பார்க்க முடியல அப்டின்னு நெனச்சோம்னா, நம்மளுக்கு புடிச்ச விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிப்போம். நம்மளுக்கு அறியாம நம்ம புடிச்ச விஷயத்துல நம்ம ஃபுல்லா எங்கேஜ் ஆகுறதுனால, நம்மளால அது மூலியமா நம்மளால சொல்யூஷன வந்து ஈஸியா வந்து கிராஸ்ப் பண்ண முடியும். நெறைய நேரங்கள்ல நம்மள புடிக்கிற விஷயம். இல்ல ஒரு சில நேரங்கள்ல நம்மளுக்கு மெடிடேஷன் பண்றப்ப ஹிண்ட் வரும். புக்கு படிக்கிறப்ப ஹிண்ட் வரும். இல்ல சுத்தி யாராவது டக்குனு இத ட்ரை பண்ணி பாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளுக்கு வருதோ வரலையோ, இத நீ ட்ரை பண்ணி பாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல நம்மளுக்கு புடிச்ச விஷயங்கள், நம்மளோட ஹாபீஸ் அப்படின்னு நம்ப அதுல இன்வால்வ் ஆகுறப்ப, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த சொல்யூஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். நெறைய நேரங்கள்ல யுனிவர்ஸ் வாண்ட்ஸ் அஸ் டூ புட் இன் சர்டன் ஆக்டிவிட்டீஸ் விச் வில் மேக் அஸ் ஃபீல் ஹாப்பி. ஏன்னா நம்ம ஹாப்பியா இருந்தா தான் அடுத்து நம்ம சோல் கூட கனெக்ட் ஆவோம் அப்படின்றதுக்காகவே, நம்மள அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யுனிவர்ஸ் வந்து ட்ரை பண்ணும். ஸோ அப்படிக்குள்ள சில நேரத்துல சொல்யூஷன்ஸ் வரலாம். ஸோ நம்மளுக்கு புடிச்ச விஷயத்த நம்ம பண்றோமா? இல்லையா? அப்படின்றது. நம்மளுக்கு வந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் நம்பி, அக்செப்ட் பண்ணி, ஓகே. என்னால ஏதோ ஒண்ணு இந்த சிச்சுவேஷன்ல இந்த ப்ராப்ளம்க்கு என்னால ஏதோ ஒண்ணு பண்ண முடியும். அதனால தான் இது என்கிட்ட வந்திருக்கு. அப்படின்ற முழு நம்பிக்கையோட நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அடுத்து, அடுத்து. ஏன்னா அகைன் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் பார்த்தோம் அப்படின்னா, சேலஞ்சஸ் கண்டிப்பா வரும். நம்மளுக்கு எங்கெல்லாம் குரோ ஆகணும்னு இருக்கோ, கரெக்ட்டா அந்த இடத்துல தான் ட்ரிகர் பண்ற மாதிரி ப்ராப்ளம் வரும். எந்த விஷயமா இருந்தாலும். ஹெல்த் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னு இருக்கா? இன்னும் ஃபர்தரா கரெக்ட்டா அங்க ட்ரிகர் ஆகும். உங்க பாடி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை குடுத்து. இல்ல ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு விஷயம் இம்ப்ரூவ் ஆகணும்னு இருக்கா? அந்த விஷயத்துல பிரச்சனை வரும். எந்த விஷயத்துல பிரச்சனை வருதோ, அந்த விஷயத்துல நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்டின்ட்டு இருக்கு. ஸோ அத சேலஞ்ச் அப்டின்னு பார்க்காம, ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஃபார் குரோத். என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்திருக்கு. ஐ வெல்கம் அப்டின்னு சொல்லிட்டு, நம்ம இன்வைட் பண்ணி கிரேஸ்ஃபுல்லா அத ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சோம் அப்டின்னா, அடுத்த குரோத். ஏன்னா சோலோட நேச்சரே வந்து குரோத் தான். ஸ்டாக்னட்டே கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளால கிரகிச்சுக்க முடியாம, காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாம இருக்கலாம். பட் எப்பவுமே அடுத்த லெவல் தானா நம்மள கூட்டிட்டு போகும். நம்ம எப்படி சின்ன வயசுலேருந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாம நம்ம இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கோமோ, பிசிக்கலா எல்லா லெவல்லயுமே குரோத் அப்படின்றது அதுதான் நேச்சரோட லாவே. ஸோ அத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு விட்டோம். அக்செப்ட் பண்ணி அதுல வொர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ளோல போறப்ப, இன்டென்சிட்டி அவ்வளோ தெரியாது.
ஏன்னா, அதுல வொர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். யூனிவர்ஸ்க்கு வந்து எப்பவுமே அந்த நம்மளோட ஃப்ரீக்வென்சிஸ் ஒருத்தரோட ஃப்ரீக்வென்சி டிடெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே வொர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கேத்தா மாதிரி அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எடுத்து பண்றப்ப நம்மளுக்கு அவ்வளவா அந்த பிரச்சனையோட பாரம் தெரியாது. ஆனா நம்ம கம்ப்ளீட்டா ரெசிஸ்ட் பண்ணிட்டு, இது வேற வழி இல்ல. இது என் கர்ம வினை. ஆம் இது என் இது அப்படின்னு சொல்லிட்டு, கர்ம வினை டெஃபினட்டா இருக்கு. நான் அத கம்ப்ளீட்டா நெகேட் பண்ணல. பட் அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றதும் நம்ம கையில இருக்கு. அது வந்து நம்ம நெறைய நேரத்துல நம்ம எடுத்து ஹேண்டில் பண்ணல அப்படின்னா, மூச்சு திணற அளவுக்கு அந்த பிரச்சனை பெருசா தெரியும். எடுத்து நம்ம ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறப்ப, ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணொன்னா நம்மளால பண்ண முடியும். ஸோ குரோத் மைண்ட் செட் ஒரு சின்ன கேள்வி. இந்த விஷயத்துக்கு நான் என்ன பண்ணலாம்? என்ன என்னால பண்ண முடியும்ன்ற ஒரு சின்ன கேள்வி, என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் கேட்டீங்கன்னா போதும். தேங்க் யூ. தேங்க் யூ ஆல் சோ மச். இன்னைக்கு உங்க கூட இத ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க் யூ.